வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அரசின் சார்பில் நடப்பு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நம்முடைய நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த அறிக்கை 252 பத்திகளை கொண்டதாக 2 மணி நேரம் 40 நிமிடம் வாசித்தளித்திருக்கிறார். மொத்த நிதிநிலை அறிக்கை 2 மணி நேரம் 40 நிமிடம், 252 பத்திகள். இதுல நிறைய அரசு கடந்த காலங்களில் செய்த திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக சில திட்டங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா சொல்ல போனால் பள்ளி கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பள்ளி கல்வித்துறைக்கு கூடுதலான நிதி தேவை. ஏன்னா ஆரம்ப கல்வி, பள்ளி கல்வி தான் மிக முக்கியமானது. இது கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கக்கூடியது. அதே நேரத்தில் கூடுதல் ஆசிரியர்கள் நியமனம் தேவை. அது இன்னும் சொல்லியிருக்கணும். ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை அதிகமாகவே இருக்கிறது. அது கட்டாயம் அந்த ஆசிரியர் காலி பணியிடங்களை அரசு உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நியமிப்பதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதோட இந்த காலை உணவு திட்டம் விடுபட்ட பள்ளிகள் எல்லாம் சேர்க்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை, அந்த மகளிர் உரிமை திட்டத்தில் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆரம்ப காலத்தில் சொன்ன நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தினோம். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பதை எல்லா குடும்ப அட்டைக்கும் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தான் வலியுறுத்தோம். சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 1 கோடி பேருக்குன்னு சொன்னாங்க. இல்லை இது போதாது, இன்னும் கூடுதலாக வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் விடுபட்டவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் மேம்பாட்டுக்கு இந்த மகளிர் சுய உதவி குழு மிக மிக முக்கியமானது. இந்த மகளிர் சுய உதவி குழுக்கு கடன் வழங்குவது, அவங்க தொழில் வளர்ச்சிக்கு நடப்பு ஆண்டில் 10,000 மகளிர் சுய உதவி குழுக்கள் புதிய குழுக்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சில செய்திகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வர்றது, நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாய சங்கங்கள், ஜாதி சங்கங்கள்லாம் சொல்லி வலியுறுத்தி வருகிற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுக்கணும்னு வலியுறுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இது மாநில அரசு எடுக்கலாம், மாநில அரசு எடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து சொல்றோம். எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுறாங்க, மற்ற மாநிலங்கள்ல எடுத்திருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், தெலுங்கா மாநிலத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர் இந்திய கூட்டணிக்கு தலைமையேற்று இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் தொடங்கி வச்சு சொல்லியிருக்கிறார். அப்போ பக்கத்து மாநிலம் தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிசா இப்படிப்பட்ட மாநிலங்கள், இன்னும் பல மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசை வலியுறுத்துவது ஏற்புடையதா இல்லை. அது தட்டி கழிப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே மாநில அரசு உடனடியாக அதை எடுக்க வேண்டும். அதிகாரம் இருக்கு. இதை தலை என்றதுக்காக இல்லை, நாங்கள் பாமக தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இது சாதியில் இருக்கிற மக்களை கணக்கெடுப்பதற்கு தலை எண்ணுவதற்காக அல்ல. ஒவ்வொரு சமுதாயத்திலும் வன்னியர்களை மட்டும் சொல்லலை, எல்லா சமுதாயத்திலும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கணக்கெடுத்து, மொத்த மக்கள் தொகை கணக்கெடுத்து, ஒவ்வொரு சாதியிலும் நலிந்த பிரிவினருக்காக அவனை மேம்படுத்துவதற்காக தான் இதை சொல்றோம். 69 விழுக்காடு நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தால் தக்க வைப்பதற்கு இதை நாங்கள் சொல்றோம், வலியுறுத்துறோம். அதோட நீண்ட நாள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எதிர்பார்க்கிறது இதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஓய்வூதிய திட்டத்தை பற்றி, பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நீண்ட நாள் கோரிக்கை. அது குழு போட்டிருக்கிறாங்க. அந்த குழுக்கு விடையளிக்கிற வகையில், பதில் கிடைக்கிற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில்
பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அது இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிப்பதாகவே பார்க்குறோம். அதோட தமிழ் வளர்ச்சிக்கு அகல் ஆராய்ச்சிக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு பல நாடுகளில் தமிழ் வளர்ச்சிக்கு முனைப்போடு செயல்படுத்த தமிழ் வளர்ச்சிக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய தெருக்களில் தமிழ் இல்லை, தமிழ்நாட்டின் தெருக்களில் தமிழ்தான் இல்லைன்னு சொல்லி பாடுறாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் கடைகள் வணிக வளாகங்களில் தமிழ் இல்லாமல் இருக்குது. அதனால் அரசு இன்னைக்கு அரசாணை போட்டு பல ஆண்டுகள் ஆச்சு, அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. இப்படி தமிழ் வளர்ச்சிக்கு முனைப்பு காட்டக்கூடிய அரசு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வணிக நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள்லாம் பெயர் பலகையெல்லாம் தமிழில் கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்றேன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.